TCS NQT February 2025 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ TCS NQT பற்றி நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், கம்ப்ளீஷன் ப்ராசஸ் இருக்கும், உங்களுக்கு எப்படி எங்கே போய் அப்ளை பண்ணுறது, என்னென்ன மாதிரி பேக் நம்ம வாங்கணும், ப்ளஸ் இது வந்து ஃப்ரீ NQTயா பெய்டு NQTயா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டு ப்ளீஸ் கெட் இட் வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் as senior software engineer டாப் டெக் கம்பெனி. TCSோட NQTனாவே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆக்சுவலி இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பெய்டு NQTயா இல்லை வந்து நம்ம ஃப்ரீ NQTயா, ஸோ எந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும், இல்லை அதோட வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, அதை வச்சு நமக்கு ஒர்க் கிடைக்குமான்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் இந்த செஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கொஸ்டினுக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் TCS NQTனா என்ன? நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, நான் இதுவரை ஒரு தடவை கூட TCS NQT எக்ஸாம் எழுதுறதே இல்லை அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், வாட் இஸ் TCS NQT அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் TCS NQTன்றது வந்து நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட். இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் எக்ஸாம் மாதிரி, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃப்ரீ ப்ளஸ் பெய்டு இதெல்லாமே இருக்கு. பட் TCS NQT ஒரு எக்ஸாமோட கம்ப்ளீட் மோட்டோ என்ன அப்படின்னா, 1 டெஸ்ட் 1000 ஜாப்ஸ். அதாவது நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மார்க் வச்சுட்டு, இந்த ஸ்கோர் வச்சுட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸாம் வந்து ஒரு மோட்டிவாக வச்சு எவ்ரி 2 weeks ஆர் 4 weeks ஒன்ஸ் வந்து TCS NQT வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கும் பார்த்தீங்களா எல்லாருக்கும், TCS NQTன்றது வந்து பெய்டா இல்லை ஃப்ரீயா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுமே இருக்கு, TCS ஃப்ரீயும் இருக்கு பெய்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பெய்ட்னா என்ன நான் சொல்லிடுறேன். பெய்டு எக்ஸாம்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் போர்ட்டலில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பேக், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு IT ஜாப்க்கு போகணும் அப்படின்னா அவங்க வந்து சில பேக் கொடுத்துருப்பாங்க, காக்னிட்டிவ் பேக், அதுக்கப்புறம் நான் IT பேக் அண்ட் IT பேக்னு. நீங்கள் அந்த IT ரிலேட்டட் பேக் வாங்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி இந்த செக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, இல்லை கொஞ்சம் செஷன்ஸ் இருக்கும், நீங்கள் என்னென்ன பார்த்துக்கலாம் கோர்ஸோட. நீங்கள் அந்த உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய வந்து ஓவர்வியூ கிடைக்கும். ஸோ இது வந்து பெய்ட் கோர்ஸ். இந்த பெய்ட் கோர்ஸ் வந்து எவ்ரி 2 weeks ஆர் 4 weeks வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குமே வந்து ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து TCS ION போர்ட்டலில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கு ஸ்கோர் கார்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்கோர் கார்டு வச்சுட்டு உங்களுக்கு மல்டிபிள் கம்பெனிஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ஒன் திங். TCS ஃப்ரீ NQTனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TCS ஃப்ரீ NQTன்றது இப்போ நான் ஆல்ரெடி பெய்டு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வச்சுட்டு மல்டிபிள் கம்பெனிஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றது பெய்டு. பட் TCSோட ஃப்ரீ NQTன்றது என்ன அப்படின்னா, டைரக்ட் ஹைரிங் ஃபார் TCS. அதாவது TCSே வந்து டைரக்டாக ஹையர் பண்ணுறதுக்காக அந்த NQT வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரீ NQT தான். இது யாருக்கெல்லாம் ஹையர் பண்ணுவாங்க, எப்பப்ப நடக்கும்ன்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் TCSோட ஃப்ரீ NQTல வந்து உங்களுக்கு என்ன ஒரு மேஜர் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, நான் எலிஜிபிளா அப்படின்னா, எலிஜிபிள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் பேட்ச் இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2025ல ஜூன்ல வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா 2025 பாஸ்ட் அவுட் மட்டும்தான் அந்த ஃப்ரீ எக்ஸாம்க்கு எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ அந்தந்த இயர்ல எவ்ரி 1 year தான் வந்து நமக்கு ஃப்ரீ NQT வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டைரக்ட் ஹைரிங் ஃபார் TCS. அவங்க இதுல அந்த கரண்ட் பேட்ச்ல இருக்கவங்க தான் எலிஜிபிள் ஆவாங்க. பட் TCS NQT அந்த பெய்டு எக்ஸாம்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரீ ஃபைனல் இயர்ல இருக்கவங்க, ஃபைனல் இயர்ல இருக்கவங்க அண்ட் பிலோ 2 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கவங்களுமே நீங்கள் வந்து TCS IONோட பெய்டு NQT வந்து எழுதிக்கலாம். பட் ஃப்ரீ எழுதணும் அப்படின்னா அது வந்து அப்கமிங் பேட்ச், எவ்ரி பேட்ச்க்கு ஒன் டைம் தான் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து TCS NQT தான் எழுதணும் அப்படின்னா நீங்கள் கரண்ட் பேட்சாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீக்கு போகலாம், இல்லைன்னா உங்களுக்கு பெய்டு தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, TCSோட NQTயோட ஸ்கோர் கார்டு வந்து எவ்வளோ வருஷம் வேலிடுன்னு இருக்கும். டோட்டல் 2 years வந்து வரைக்கும் வேலிடாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கார்டு நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அகெயின் எக்ஸாம் எழுதி அதை ரினியூவல் பண்ணிக்கணும். இந்த TCS NQT எக்ஸாம் வந்து ஈவன் தோ இது ஃப்ரீயாக இருந்தாலும் பெய்டாக இருந்தாலும், இது இன்பர்சனா இல்லை ஆன்லைனான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக ION சென்டர்ஸில் தான் எழுதணும். அது கொரோனா பேட்சோடு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறது எல்லாமே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அங்கே ION சென்டர் போயிட்டு உங்கள் நியரஸ்ட் லொக்கேஷன் போயிட்டு தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நான் TCS NQT அந்த பெய்ட் கோர்ஸ் நான் வாங்கி நான் வந்து நல்ல எக்ஸாம் எழுதிட்டேன், அதில் நான் வந்து டாப் மார்க் எடுத்துட்டேன். இஸ் இட் 100% ஜாப் கேரண்டீட் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா நோ. ஏன் அப்படின்னா நீங்கள் TCS NQT பெய்டு எக்ஸாம் போய் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு டாப் ஸ்கோர் வாங்கினோன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ப்ளீஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து நல்லா மார்க் எடுத்தோடனே நம்மளை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக ஹையர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. This is not a case. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் TCS NQT பெய்டு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நல்ல ஸ்கோர் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் எந்த கம்பெனிஸ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட போர்ட்டலில் போய்
ஜாப் அப்ளை பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி அங்கே டைரக்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு அதே ப்ரொசீஜர் தான் போகும். பட் இது என்ன ஒரு இதுனா, நீங்கள் வந்து டிசி என்கியூடி அப்படின்ற நான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் அசஸ்மெண்ட் நான் எழுதியிருக்கேன் அப்படின்றத நீங்க உங்களுக்கு ஷோகேஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஈவன் தோ நீங்க போற கம்பெனில அவங்க ஒரு என்ட்ரி அசஸ்மெண்ட் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இந்த அசஸ்மெண்ட் எழுதி மார்க் வாங்கினால மேபி அந்த அசஸ்மெண்ட் உங்களுக்கு வைக்காம டைரக்ட் டெக்னிக்கல் ஹெச்ஆர் ரவுண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றபடி நீங்க இந்த என்கியூடி நீங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருந்தாலும் நீங்க போய் தான் நீங்க மல்டிபிள் கம்பெனிஸோட ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க வந்து ஸ்கோர் வந்து நல்ல மார்க் வந்துடும், டேரக்டா நம்ம கம்பெனிக்கு ஹையர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எங்கேயும் போய் அப்ளை பண்ண வேண்டாம், நல்ல மார்க் மட்டும் எடுத்து நம்ம அப்படியே இருந்துடலாம்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் மார்க் கையில வந்த உடனே நீங்க டேரக்டா போயிட்டு ஜாப் போர்ட்டல்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும் நிறைய கம்பெனிஸ்க்கு. சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான், இது எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு 94% ஒரு 99% அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்கீங்க அப்படின்னா சம் கேஸ் வந்து டிசிசி டைரக்ட் ஹையரிங் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அது வந்து நம்மளால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆக்சுவலி ப்ரொசீஜர். நீங்க பெய்ட் என்கியூட்டி வாங்கினீங்கன்னாவே நீங்களா போய் வந்து போர்ட்டல் அப்ளை பண்ணணும். பட் இந்த ஃப்ரீ என்கியூட்டினா உங்களுக்கு டைரக்ட் டிசிஸ் ஹையரிங் தான், டிசிஸ்ல மட்டும் தான் நீங்க போக முடியும். அதோட மார்க் வச்சு நீங்க டிஜிட்டல்ல போறீங்களா, நிஞ்சால போறீங்களா, பிரைம்ல போறீங்களான்றது உங்க இன்டர்வியூ ப்ராசஸ் வைஸ் அப்படியே வந்து ப்ரொசீட் ஆகும். டிசிஸோட என்கியூட்டிக்கு எங்க போய் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காம பாருங்க. செகண்ட், அதுலயே வந்து எப்படி வந்து ஸ்விட்ச் பண்றது, நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க நிஞ்சாவா ஆயிட்டீங்க பட் நான் டிஜிட்டலுக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னாலும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதே மறக்காம பாருங்க. பிகாஸ் நான் வந்து டிசிஸ் என்கியூட்டில வந்து நிஞ்சாவா தான் வந்து செலக்ட் ஆனேன். பட் நான் டிசிஸ்குள்ள போயிட்டு தான் நான் வந்து டிஜிட்டல் கேண்டிடேட்டா ப்ரமோட் ஆனேன். ஸோ இதுவுமே நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன், அதே மறக்காம பாருங்க. இந்த டிசிஸோட என்கியூட்டி லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷோ பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இந்த இது எக்ஸாம்ன்றது 1 டெஸ்ட் thousands ஆஃப் ஜாப்ஸ் தான். டெஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 February கொடுத்துருக்காங்க. எப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக அப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா 13 February நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். இது வந்து இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு எல்லாராலுமே அக்சஸ் பண்ண முடியும் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இது லேண்ட் யுவர் ட்ரீம் ஜாப். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டெப் 1 வந்து டிசிசி அயான் என்கியூட்டியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து அந்த ஸ்கோர் வச்சுட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணணும், அதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார்பரேட் வெப்சைட்ஸில் கூட நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் இவங்க மென்ஷன் பண்ண கம்பெனி தவிர்த்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அங்கே இன்டர்வியூ ப்ராசஸ் வச்சு உங்களை வந்து அந்த ஒர்க்கில் எடுத்துப்பாங்க. என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு கம்பெனிஸ் இன்டெகிரேட் ஆகிருக்கு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கெரியர் பேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த வேலிடிட்டியை வந்து அவங்க வேலிடேட் பண்ணிப்பாங்க. இந்த கம்ப்ளீட் பேக்கில் உங்களுக்கு ஸ்கோர் கார்டு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ரீசப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரீயாக வந்து டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மென்ஷன் பேக், ஓகேவா? இதில் வந்து நீங்கள் ஐடிக்கு தான் போகணும் அப்படின்னா அந்த தேர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா டிசிசி அயான் என்கியூட்டி, அதுதான் நீங்கள் போகணும். இது காக்னிட்டிவ் பேக் தான். இது நான் ஐடி ஜாபில் பிபிஓ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இல்லை எனக்கு ஐடி சைடில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிசிசி அயான் என்கியூட்டி தான் எடுக்கணும். ஏன்னா அதுலேயுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹை பேயிங் ஐடி ரோல்ஸ் வித் சேலரின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3LPA to 8LPAன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ, நிஞ்சா சேலரியாக இருந்துச்சுன்னா 3LPA, இது நீங்கள் டிஜிட்டலாக இருந்துச்சுன்னா அப் டு 9 வரைக்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னென்ன கம்பெனிஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த உங்களுக்கு பர்டிகுலர் மார்க்ஸ் வச்சுட்டு. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா FAQஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்கியூட்டி சம்மந்தம் ஏதாவது ஒரு queries இருந்துச்சுனாலும் நீங்கள் இதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொசீஜர், டோட்டல் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து அயான் போர்ட்டல் போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னாவே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு 1 week or 2 days முன்னாடியே ஹால் டிக்கெட் எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நான் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம பாருங்க. அதில் நான் எல்லாமே உங்களுக்கு எங்கே படிக்கணும் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப். மேக்ஸிமம் ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ 85% மேலே சப்ஸ்கிரைபே பண்ணல. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோ டெக்னிக் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.